10 ஆண்டு காலம் இந்திய நாட்டின் பிரதமராக இருந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் ராஜஸ்தானில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் மத வேறுபாடுகளை உருவாக்கும் விதமாகவும் மத வெறுப்பு அரசியலை மண்ணிலே திணிக்கும் விதமாகவும் இந்திய நாட்டின் ஜனநாயக பன்முகத்தன்மைக்கு எதிராக மேடைகளில் அவர் பேசிய அந்த வார்த்தை என்பது இந்த உலக நாடுகள் மத்தியில் இந்திய தேசத்தின் தேர்தல் மீதான நம்பிக்கையை தலைகுனிய செய்திருக்கிறது. இது தொடர்பாக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஜனநாயகவாதிகள் மோடியின் மீது தேர்தல் ஆணையத்திற்கு பல்வேறு புகார்களை அனுப்பிய நிலையிலும் வெறும் விசாரணை என்ற போர்வையிலே தேர்தல் ஆணையம் விசாரணைக்கு அழைப்பு விடுத்ததாக செய்தி வெளிவந்திருக்கிறதே தவிர இதனால் வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் இன்று சாதி மத வெறுப்புணர்வுக்கு எதிரான கூட்டமைப்பின் சார்பாக பல்வேறு சமூக அமைப்புகள் ஒன்று சேர்ந்து இன்று மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து ஒரு புகார் மனுவை அளிக்க உள்ளோம். அதற்காக இங்கே கூடியிருக்கிறோம். பிரதமர் மோடியுடைய இந்த பேச்சு இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய பிரிவினையை உருவாக்கி நாட்டு மக்களை பிளவுபடுத்தும் சூழலை உருவாக்கி இருக்கிறது. தொடர்ந்து தேர்தல் தோல்வியின் பயத்தின் அச்சத்தின் காரணமாக இதுபோன்ற வெறுப்பு பேச்சுகள் மூலமாக இந்து மதத்தை தூண்டிவிட்டு அதன் மூலமாக வாக்கு பெறலாம் என்ற மோடியின் நினைப்பு என்பது தவறானது. அந்த போக்கு இந்த தேசத்தை சீர்குலைக்கும். எனவே மோடியின் மீது தேர்தல் ஆணையம் துறை ரீதியான உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர் எந்தவித தேர்தல் பிரச்சாரத்திலும் ஈடுபடுவதற்கு தேர்தல் ஆணையம் இனி அனுமதிக்கக்கூடாது. அதேபோல் அவர் பேசிய வார்த்தைகளுக்கு அவர் மீது தேர்தல் துறையின் மூலமாக சரியான நடவடிக்கை எடுத்து அந்த நடவடிக்கையை பொதுமக்கள் மத்தியில் வெளிப்படுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைக்கிறோம்.